ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு. மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, அது கலருக்காக. இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு அரை லெமன் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா இது நம்ம பொரிக்கும் போது மசாலா எதுவும் பிரிஞ்சு வராமல் சிக்கன் 65 அவ்வளோ அருமையாக இருக்கும். சிக்கனை இது மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கிறோம். போட்ட மசாலா எல்லாமும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது கூடவே சேர்த்து பெரட்டி எடுத்துக்கணும். பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா மசாலா எதுவும் பிரியாமல் அருமையாக வரும். நம்ம சிக்கன் ஊற வச்சாலும் அது நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் இதை ஒரு 4 பீஸாக போட்டு பொரித்து நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் சிக்கன் போட்டாச்சு. நல்லா சிக்கன் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. நம்ம ரெடி பண்ண சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவு மசாலா எல்லாம் பிடிச்சி போயிருக்குன்னு. மசாலா எதுவுமே உதிராமல் அந்த சிக்கனில் அப்படியே இருக்குது. செஞ்சு பாருங்கள், 1 டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லைக் பண்ணுங்கள்.